எத்தனை பேர் செத்துருக்குறாங்க, எவ்வளோ பெரிய துயர சம்பவத்தை இது தமிழக வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சி நிகழ்வில் இவ்வளோ பெரிய உயிரிழப்புங்கிறது இல்லை. இவ்வளோ பெரிய உயிரிழப்பு நடந்திருக்கு. அது விஜயோடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய கரையை இது உருவாக்கியிருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு துயர சம்பவத்துக்கு காரண காரியத்தில் இவங்க உள்ள ஒரு பங்கு இருக்கு. நான் இவங்க தான் அப்படின்னு நான் சொல்லலை, இவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய குற்ற உணர்ச்சி. அதுல விஜயே என்ன பேசுறதுன்னு தெரியாம அவர் மறைஞ்சு தலை குனிஞ்சு அவர் போய்கிட்டு இருக்காப்புல வந்துட்டு இருக்காரு. சுத்தி பைக்ல போயிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வெக்கமா இல்லையா அவங்களுக்கு? அந்த செத்த உயிர்களை பத்தி ஏதாவது ஒரு சிந்தனை இருக்கா? அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா, சரி இந்த தவறுகள் என்னென்னு ஒரு வருஷப்படி போயிடுவோம். நம்ம அப்படி இப்படின்னு போனோம்னா நிறைய மிஸ் பண்ணிடுவோம். ஸோ ஒரு நேர தவறி வர்றது, ஒரு தலைமை ஒரு அரை மணி நேரம் லேட்டா வரும், 1 மணி நேரம் லேட்டா வர்றதும் கூட நம்ம ஒத்துக்கலாம். இப்ப எடப்பாடி சில இதே மாதிரி தானே ரோட் ஷோ பண்றாரு. அவர் எவ்வளவு நேரம் லேட்டா வர்றாரு? அவரும் ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் 1 மணி நேரம், அது வேறங்க. ஏன்னா இப்ப மக்கள் 6 மணிக்கு எடப்பாடி இங்க வருவாருங்க அப்படின்னா ஒரு 5 மணில இருந்து கூட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு 1 மணி நேரமோ இல்ல 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கூட கூடினாலும் இவர் ஒரு 6 மணிக்கு வர்றது ஒரு 7 மணிக்கு வந்தா கூட கொஞ்சம் அப்படி முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா நீங்க எவ்வளவு நேரம் லேட்டா வரீங்க? காலையில 12 மணிக்கு வரத நைட்டு 7 மணினா 12 மணி எங்க இருக்குது? காலையில 12 மணி எங்க இருக்குது? நைட் 7 மணி எங்க இருக்குது? முதல் கூட்டம் 8:45 முடிஞ்சிருக்கணும் நாமக்கல்ல. ஆனா அது 12 மணிக்கு நடக்குது. அப்புறம் இது நீங்க சொல்ற மாதிரி நைட்டு என்ன நைட்டு. ஆனா இது ஆக்சுவலா 12:30க்கோ 12:45க்கோ இதுதான் காவல்துறை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம். அவங்க ஒதுங்கி அந்த நேரத்துல தான் ஒதுங்கி இருப்பாங்க. காவல்துறை அந்த நேரத்துல தான் டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா நீங்க எழுதி கொடுத்த நேரம் தான் வரணும். நீங்க எழுதி கொடுத்த லெட்டர் பேட்டை நீங்களே எடுத்து படிங்க. என்ன நேரம் கொடுத்துருக்கீங்க, எந்த நேரத்துக்கு வந்தாரு, இதுக்கு என்ன யார் மேல பழிய தூக்கி போட போறீங்க? அப்ப இங்க அடிப்படை பிரச்சனை என்னன்னா, மக்கள் இப்பதான் வந்திருக்காங்க, இப்பதான் கூடியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இவ்வளவு பேருக்கு மூச்சு திணறல் ஆயிருக்காது. வந்திருப்பாங்க, கூடியிருப்பாங்க, விஜய் பாக்குறாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சிருப்பாங்க, பிரச்சனை இல்லாம போயிருக்கும் எல்லாம். ஆனா ரொம்ப நேரமா நின்றுட்டு இருந்திருக்காங்க. அதுவும் வெயில் நேரங்கள்ல 12 மணினா அதுக்கு முன்னாடியும் கூட வந்திருக்காங்க நிறைய பேர். தண்ணி இல்லை, அவங்களே தண்ணி எடுத்துட்டு வரல, திருப்பி வெளில போக முடியாது. நான் என்ன கேட்கறேன், தண்ணி எடுத்துட்டு வந்தீங்க, ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு வரீங்கன்னா வச்சுக்கோங்க, அங்க வச்சுக்கிட்டு நிக்கிறீங்க, கண்டிப்பா பக்கத்துல இருக்கவங்க அங்க கேட்பாங்க, கொடுப்பீங்க, எல்லாம் முடிஞ்சிடும். எவ்வளவு நேரத்துக்கு நீங்க தாக்கு பிடிக்கீங்க வெயில்ல? அது நம்ம வெயிலும் கொஞ்சம் அதிகம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கரூர் பக்கம்லாம் கொஞ்சம் வெயில் அடிக்குதான். செப்டம்பர் முடிய போது இன்னும் வெயில் அடிக்கதான் செய்யும் கரூர் பக்கம். ஸோ வெயில் அப்படியே 12 மணிக்கு உச்சி வெயில்ல நின்றுட்டு இருந்திருப்பாங்க. விஜய் வருவாருன்னு அப்படியே அந்த டயர்ட்னஸ் ஆகி டீஹைட்ரேட் ஆயிருப்பாங்க. இந்த டீஹைட்ரேட்ல நிறைய மக்கள் இருக்கனால அங்க ஆக்சிஜன் லெவல்லாம் குறைஞ்சிருக்கும், மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கும். நீங்க சொன்ன மாதிரி தள்ளுமுள்ளுல எனர்ஜியே போயிருக்கும் ஃபுல்லா. அப்ப மக்கள் ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்துல தான் இருந்தாங்க. இதுல என்ன ஒரு அதிர்ச்சியான தகவல்னா, விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது சில பேர் மயங்கி விழுந்துட்டாங்க. அப்பவே உயிர் போயிருக்கு சில பேருக்கு. இதுதான்